ورسوله أما بعد அகிலங்களை எல்லாம் படைத்து பராமரிக்கக்கூடியவனும் கண்ணியத்தின் அதிபதியும் உங்கள் அனைவருக்கும் சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியில் அற்புதமான வாழ்க்கை வாழ்வதற்குண்டான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். இந்த வாழ்க்கையில் மனித சமுதாயத்திற்கு பிரத்யேகமான சில காரியங்களை அல்லாஹ் கூடுதலாக வழங்கி மனிதனை அல்லாஹ் சிறப்பித்திருக்கிறான். அல்லாஹ் மனித சமுதாயத்திற்காக ஏராளமான வஸ்துக்களையும் இந்த உலகத்தில் படைத்திருக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். அதில் ஒரு அற்புதமான ஒரு அல்லாஹ்வுடைய அருள் உதவிதான் மனிதன் பேசக்கூடிய பேச்சு என்பது அல்லாஹ்வுடைய ஒரு மிகப்பெரிய அருள் பலம் உள்ளது. ஒருவர் அறிந்து கொள்வதற்கு, வியாபாரம் செய்வதற்கு, படிப்பதற்கு, ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு செல்வதற்கு, குடும்பத்தாரிடம் பேசுவதற்கு, பிள்ளைகள், பெற்றோர்கள் என்று அனைத்து நபர்களிடமும் பேசுவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கியிருக்கிறார். முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு பேசக்கூடிய ஆற்றல் அந்த மாதிரியான நிலைகள்லாம் ஆரம்பத்தில் கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான் அவர்களுக்கு எல்லாமே கற்றுக் கொடுக்கிறான். முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒவ்வொரு பொருட்களுடைய பெயர்களை சொல்லி அல்லாஹ் என்ன செய்கிறான், அல்லாஹ் ஆதம அஸ்மாவுக்குல்லஹா, ஆதம் அவர்களுக்கு அனைத்து பொருட்களுடைய பெயர்களையும் கூறி அவர்களுக்கு நம்ம பாடம் நடத்தினோம். பிறகு மலாயிகத்துமார்களிடத்திலே வானவர்களிடத்திலே கேட்டோம், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இதனுடைய பெயர்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வானவர்களிடத்தில் எல்லாம் கேட்கிறாங்க. இப்போ வானவர்கள் சொல்லிவிட்டார்கள், எங்களுக்கு நீ என்ன கட்டுத்தந்தையோ அதை தவிர இல்லாம் அல்ல தலாம், நீ எதை கட்டுத்தந்தையோ அதை தவிர வேற இன்னும் எங்களுக்கு கிடையாது, நீ அனைத்தையும் அறிந்தவனாக இருக்காய் என்று சொல்லி வானவர்கள் வந்து எழுதிட்டாங்கன்னா அல்லாஹ் எதை கெடுத்தாலும் அந்த அறிவை தவிர வேற எதுவும் கிடையாதுட்டாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் எல்லா பொருட்களுடைய பெயர்களையும், அப்போ முதல் மொழி எங்கிருந்து வருகிறது, அல்லாஹ்விடத்துல இருந்து தான் வருது. இந்த மொழிக்கு நமக்கு பேசுறோம், நம்ம வந்து வா போ இரு எழுந்து நட அப்படி இப்படின்னு என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் நம்ம பேசுகிறோம், அனைத்து பேச்சுக்களுடைய முதன்மையான இடம் எங்கிருந்து வருகிறது சொன்னால் அல்லாஹ்விடம் இருந்து அந்த வார்த்தைகளை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கற்றுக்கொண்டார்கள். பாவமன்னிப்பு உண்டான வார்த்தைகள் ஆதம் தான் கற்றுக்கொண்டார்கள். ஆதம் நம்மிடத்துல பாவமன்னிப்பு உண்டான வார்த்தையை கற்றுக்கொண்டார். அதுல இருந்து பாவமன்னிப்பை கேட்காங்க. அப்போ பாவமன்னிப்பை எப்படி கேட்கறது, அந்த வார்த்தை கூட ஆதம் சொல்லிக் கொடுத்தாங்க, அல்லாஹ் தான் சொல்லிக் கொடுத்தாங்க என்கிற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த மாதிரியான பேச்சு திறன் என்பது மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய மிகப்பெரிய அருள் பாக்கியம். சில பேர் பார்த்தீங்கன்னா நல்ல அறிவாளியாக இருப்பார்கள், ஆனால் அவர்களால் ஒரு விஷயத்தை பேச சொல்லி அதை விளக்கக்கூடிய திறன் இல்லாதவர்களாக இருப்பாங்க. ஒவ்வொருக்கும் ஒரு திறமையாக இருந்தாலும் வழங்கியிருப்பாங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பேசியே மயக்குவார்கள், அவர்கள் போய் பல கோடி கூட அள்ளி கொடுத்துருவாங்க, என்ன பேசி அவ்வளோ அற்புதமாக பேசுறாங்க, அப்படி காசை கூட எடுத்துருவாங்க, வீடு எல்லாம் எடுத்துருவாங்க, கொடுத்துருவாங்க. நிறைய பேர் ஏமாறுறது இந்த பேச்சினால ஏமாறுவாங்க. இப்போ பேச்சில் தான் சீர்திருக்குன்னு சொன்னாங்க, நபிகளாக சொல்லாங்க, பேச்சிலும் சீர்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த பேச்சு என்பது மனித சமுதாயத்திற்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அழகான அருட்கொடை. அந்த அருட்கொடையை நம்ம எப்படி பயன்படுத்தணுமோ அந்த மாதிரி அது வேலை செய்யும். ஒரு கத்தியை நம்ம பயன்படுத்த முறையில் தான் அது கத்தி வந்து கொலை செய்ய பயன்படுகிறதா, அல்லது வந்து மற்றவர்களுக்கு உதவியாக காய்கறி பழங்களை வெட்டி கொடுப்பதற்கு உதவுகிறதா, அல்லது ஆபரேஷன் பண்ணுவதற்கும் அதே கத்தி தான், அதே மாதிரி துணிகளை வெட்டி தைப்பதற்கும் அதே கத்தி தான் பயன்படுகிறது. இப்படி ஒவ்வொரு காய்கறி வெட்டுவதற்கும் மனுஷனை வெட்டுவதற்கு எல்லாம் ஒரு பொருள் வந்து பல விதிகளில் பயன்படுற மாதிரி தான் பேச்சுக்களும் அப்படிதான். பேச்சு என்பது அப்படின்னு சொன்னால் யார் அதை எவ்வாறு பயன்படுத்துகிறார்களோ அதற்கு தகுந்த பயனை அவர்கள் அடைவார்கள். எப்படி அதை பயன்படுத்துறாங்களோ அது தகுந்த மாதிரி செய்வாங்க, அதனுடைய பயனை அடைவார்கள். அதாவது மயக்கவே போட்டாங்க, பொருளாதாரத்தை அள்ளி கொடுக்குறாங்க. சில பேர் பேசினாலும் தன்னுடைய வாழ்க்கையை வந்துருந்தாங்க, பெண்கள்லாம் நல்லா பேசி மயக்கிட்டான், அதுக்கு அம்மா அப்பாவுக்கு என்ன வார்த்தைகள் சொன்னாலும் அந்த பிள்ளைங்க வரமாட்டேங்குது, அந்த அளவுக்கு மாதிரி இல்லை. அப்போ அந்த பேச்சு என்பது மனித சமுதாயத்திற்கு நல்லதையும் விளைவிக்கும், தீயதையும் விளைவிக்கும். ரெண்டுமே முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நபிகள் அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லும்போது 33வது அத்தியாயம் 70வது வசனத்துல அல்லாஹ் சொல்றார், யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ், ஓ நம்பிக்கை கொண்ட விசுவாசிகளே அல்லாஹ்வை அஞ்சி கொள்ளுங்கள், வகூலு கௌலன் சதீதா, நீங்க வந்து நேர்மையான முறையில நீங்க என்ன செய்யுங்க சொல்லுங்கள். நீங்க பேசுவதாக இருந்தால், வார்த்தைகளை சொல்வதாக இருந்தால் வகூலு கௌலன் சதீதா, பேசுவதாக இருந்தால் நேர்மையான சொல்லை அழகான முறையில வடிவமைச்சு செய்யுங்க, பேசுங்க அப்படின்னு அல்லாஹ் நமக்கு ஒரு கடலை எழுதுறாங்க. பையாவும் ஜாகிலியா அறியாமை காலத்தில் நம்ம வாழ்ந்த சமுதாயம் இருக்காங்கல்ல, முந்தைய சகாபாக்கள் இருந்தாங்க, நம்மளே அப்படி இருந்தோம். சகாபாக்கள் அறியாமை காலங்களில் இப்படிதான் வாழ்ந்தாங்க. ஆனால் அந்த இஸ்லாம் என்ற ஒரு கோட்பாடு, இஸ்லாம் என்ற அந்த ஒரு நேர்வழி, இஸ்லாம் என்ற ஒழுக்க வாழ்வு அவர்களுடைய வாழ்வில் வந்த பிறகு அவருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய திறனாக மாறி இருக்கிறது என்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏதாவது ஒரு வார்த்தையை சகாபாக்கள் பேசினாங்கன்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்திருக்கிறாங்க. அவர்கள் என்ற ஒரு சகாபி அவர்கள் தங்களுடைய அடிமையோடு கூட இருக்கக்கூடிய அடிமையோடு ஒரு ஆடை அணிந்து கொண்டு அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள்.
அப்போ ஒரு ஒருத்தர் கேட்கறாங்க, என்ன நீங்க 2 பேரும் சம ஒரே மாதிரி வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுப்பா பேசாம அப்படிங்கிறாங்க. இல்லை என்ன வேணும், என்ன ஒரே மாதிரி இருக்கீங்க, முதலாளி தொழிலாளி ஒரே மாதிரி தான், ஒரே மாதிரி சொல்லி ஒரே மாதிரி இருக்கீங்க அப்படின்னு பாக்கல. இது மாதிரியான ஒரு இதான் வந்து இருக்கிறாங்க. அப்போ பழைய சம்பவத்தை அவங்க எடுத்து சொல்றாங்க. ஒரு நேரத்தில் நான் என்னுடைய பணியாளர்கிட்ட அவர் பணியினுடைய காரணமாக ஒரு வார்த்தையை பேசிவிட்டேன். கெட்ட வார்த்தை போட்டு பேசுவாங்கல்ல, எடுத்தவங்க மாதிரி அசிங்கமாக பேசுவாங்கல்ல, எல்லா ஊர்லேயும் வார்த்தை இருக்குது. எடுத்தவொடனே தாய் தான் தப்பா சொல்லுவாங்க. அது இந்த காலத்துல அந்த காலத்துல இருந்திருக்காது. எல்லா ஊர்லையும் இப்போ இருக்குது. மலையாளத்தில் போனால் வார்த்தை இருக்குது, கேரளாவில் போனால் இருக்குது, ஆந்திராவுக்கு போனால் இருக்குது, பெங்களூர் போனாலும் இருக்கும், தமிழ்நாட்டிலையும் இருக்குது, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கிறது. அது அந்த மாதிரி வார்த்தையை சொல்லி அசிங்கமான வார்த்தையை சொல்லி சொல்லுவாங்க. அப்பதான் மனிதனுக்கு கோபம் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரியான ஒரு வார்த்தையை அவர்கள் சொல்லிவிட்டதால ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு அதை கண்டித்தாங்க. என்னப்பா எப்படி பண்ணிட்டீங்க, அறியாமை காலத்து பேசி பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சாமியை கண்டித்தார்கள் என்கிற விஷயம் பார்க்கிறோம். நீங்க உண்ணும்போது உண்ண கொடுங்கள், நீங்கள் உடுத்ததே உடுத்து கொடுங்கள் அப்படின்னு அந்த இறை கட்டளையை சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டதுனால நான் கொடுக்குறேன், நான் கொடுக்குற அளவுக்கு நான் எழுதிக்கிறேன், நல்லபடியாக உடனே போயிட்டு நம்ம வியாபாரம் நம்பிக்கல அப்படிங்கிற மாதிரி அந்த வரலாறு எடுத்து சொல்றாங்க. இதுக்கு பின்னாடியே ஒரு காரணம் இருக்கு. நான் தப்பா நடந்துட்டேன், ரசூலுல்லாஹ் வந்து கடுமையாக கேட்டாங்க, என்ன அறியாமை காலத்துடைய பேச்சை நீங்க பேசிட்டீங்களே, இவரு மூலத்தனமான பேச்சு இல்லையா, அதாவது ஜாகிரியாவுடைய பேச்சு இல்லையா, இது மாதிரியான பேச்சுக்களை பேசலாமா, இஸ்லாத்தில் வந்தால் இஸ்லாமிய எப்படி பேச வேண்டும், இஸ்லாமிய எப்படி இந்த வார்த்தைகளை ஜோதிக்க வேண்டும், எப்படி அமைக்க வேண்டும் என்பதெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் அதை உங்களுக்கு சொல்லலையாங்கிற மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு ஒரு அழகான ஒரு பாடத்தை ஒரு படிப்பினையை கொடுத்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அது ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு மட்டும் சொன்னதில்லை, எல்லாருக்கும் சேர்ந்ததான். ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் அவர் எப்படி இருக்கணும், நல்லதை பேச வேண்டும், அல்லது வாய் மூடி மௌனமாக இருக்க வேண்டும். பேசினால் நல்லதை பேசு, அல்லையா வாய் மூடி மௌனமாக பேசாமல் இருந்தது. எதுக்கு தேவையில்லாம பேசி தேவையில்லாத பேச்சுக்களை ஏன் பேச வேண்டும், அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, ஒரு பேச்சுக்கினால் ஒரு பெரிய கலவரம் ஏற்படுதுல. பாருங்க, ஒரு வார்த்தையை நம்ம பேசுறோம், அந்த பேச்சுக்கள் இருக்கிற ஏரியாவுக்கு அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் மாநிலவர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த ஏரியாவில் போய் ஒரு பேர் வார்த்தைகள் பேசும்போது சில நேரங்களில் இருந்துடும், ஒரு விதமான கலவரங்கள்லாம் ஏற்படுறோம். அவர்கள் நம்ம ஏரியாவில் வந்து பேர் மாதிரி பேசினாங்கன்னா கலவரம் ஏற்படுறோம். இது எல்லா விதங்களும் எல்லா நேரங்களிலும் நடக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ பேச்சுக்களை கவனமாக பேசுவது என்பது இஸ்லாம் மார்க்கம் நமக்கு கற்றுத்தந்த ஒரு வழிமுறை அப்படிங்கிறத பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 17வது அத்தியாயம் 53வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நபியே அழகியதையே பேசுமாறு எனது அடியார்களுக்கு கூறுகிறாங்க. யார் இறைவனுடைய அடியார்களாக இருக்கிறார்களோ, மறுமையை நம்புகிறார்களோ, சூழத்தின் மேல் ஆமல் கொள்கிறார்களோ, ரசூலுடைய வழியை பின்பற்றுகிறார்களோ, இவர்தான் அல்லாஹ்வுடைய அடியார்கள். அப்போ ரசூலை பார்த்து அல்லாஹ் சொல்றாங்க, நபியே அழகியதையே பேசுமாறு எனது அடியார்களிடத்துல நீங்க கூறுங்க, சொல்லுங்க அல்லாஹ் சொல்றான். அவங்க கூறுங்க, சைத்தான் அவர்களுக்கு இடையே பிளவை ஏற்படுத்தி விடுவான், சைத்தான் மனிதனுக்கு பகிரங்க எதிரியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுக்கள் பேசுறதா முதல்ல அழகான பேச்சுக்களை பேசணும். பேச்சுக்கள் நிறைய அழகிய பேச்சுக்கள் இருக்குல்ல, இங்க வாங்குறதும் ஒன்று தான், இங்க வாடங்கிறதும் ஒரு வார்த்தை தான், இங்க ஆமான்றதும் ஒரு வார்த்தை தான், இங்க ஐயா ரசா பாப்பாங்க பாப்பா அப்படின்னு சொல்லுவோம். எல்லாமே வார்த்தை தானே, எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கோயம்புத்தூர்ல கொங்கு பகுதியெல்லாம் போய் பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது 2 லட்சம் ரூபாய் கடன் தரணும். அந்த கடன் தரக்கூடிய கடனாளிகள் கூட வாங்கும்போது எப்படி சொல்லாங்கன்னா வாங்க போங்கன்னு சொல்லி தான் வாங்குவாங்க. அந்த அளவுக்கு அந்த தமிழ் எப்படி சொன்னா அடிக்க போறது கூட ஏழுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. அந்த வார்த்தையினுடைய அந்த ஊர்களுடைய வார்த்தைகள் இருக்குன்னா ரொம்ப மரியாதை உள்ள ஒரு வார்த்தையாக. சில ஊர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகள் ரொம்ப அன்பா பழகுவாங்க. அந்த ஊர் மக்களிடையே பெரிய வட்டியும் சரி, அது மற்ற ஆட்களையும் சரி பேசக்கூடிய பேச்சுகள் பார்த்தா ரொம்ப மதிப்பா, ரொம்ப கண்ணியமா, ரொம்ப உயர்வா, ரொம்ப மதிக்கிற வார்த்தையே நம்மள விஷயம் அப்படியே காலகாலத்திற்கும் நினைத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப அர்த்தமான சொல்லாக இருக்கும். அப்போ இந்த மாதிரியான சொற்களை தேடி கண்டுபிடிக்குமா இல்லையா? ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சு பேசுறது என்பது அறிவுடைமை. எதை நினைத்ததை பேசுவது என்பது அறிவில்லாமை, அறிவற்ற ஒரு தன்மை அப்படிங்கிற மாறிடுமா இல்லையா? அப்போ அல்லாஹ் குர்ஆன்ல பெற்றோர்களை பற்றி சொல்றாங்க. பெற்றோர்களை நீங்க பராமரிக்க அப்படிங்கிறான். அப்ப 20 ஒருவரோ 2 பேர் ஒரு ஆள் உங்களுக்கு முதுமையாக வயது அடைந்து விட்டாங்க, முதுமையான ஒரு பருவத்தை அவங்க அடைஞ்சிட்டாங்க. அப்படி வந்தால் அவர்களை நோக்கி நீ என்ன செய்யக்கூடாதுன்னா உஃப் சி என்ற ஒரு வார்த்தை கூட நீங்க கூறக்கூடாது அப்படின்னு நல்லா சொல்றாங்க. முதுமை வயது அடைஞ்சிட்டாங்க, நம்ம கிட்ட இருக்கிறாங்க, நம்ம அவங்க பராமரிக்கிற நிலைக்கு நம்ம வந்துருக்கிறோம். நம்ம பராமரிக்கிறது நம்ம பெருமையை தான் கிடையாது, அவங்க நம்மளை பராமரிக்கிறாங்க. உண்மைதானே, நம்ம சின்ன வயசுல நம்மளை பராமரிக்க, நம்ம முதுமை வயசுல அவங்கள பராமரிக்கிறோம். இது வந்து 2 கூட்டான ஒரு விஷயம் தான். அவர்கள் நம்மளை பராமரித்து அதிகம், அவர்களை நாம் பராமரிப்பது வந்து குறைவு. யதார்த்தமான சொல்லாக இருந்தார். அப்போ இருவரில் ஒருவர் முதுமை வயதை அடைந்து உங்களிடத்தில் இருந்தால் அவர்களை நோக்கி சொல்லக்கூடாது, சி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது அப்படின்னு நல்லா சொல்லுறாங்க. சீக்கிர வார்த்தை நல்லதா கிட்டதா, ரொம்ப மோசமான வார்த்தையா, ரொம்ப அனுபவத்தக்க வார்த்தையா, கொலை பண்ற வார்த்தையா, அதனால தற்கொலை இறந்துருவாங்க. அந்த வார்த்தை சீன் போய் தற்கொலை வச்சுருவாங்க, அவ்வளவு மோசமான வார்த்தையா? சீன் சொல்லக்கூடாது. சீக்கிர ஒரு வார்த்தை அவ்வளவு அசிங்கமான கேவலமாக செருப்பேட்டு அடிச்சுவேன். இந்த வார்த்தையும் சீக்கிர வார்த்தையும் ஒண்ணா
என் முடிக்கு கூட சமம் இல்லை இப்படி ஒரு வார்த்தையும் சீக்கிர வார்த்தையும் சமமா ரெண்டு ஒண்ணா கிடையாது இல்லையா? சில வார்த்தைகள் சொல்லும்போது ரொம்ப அசிங்கமா இருக்கும் இல்லையா? சில உதாரணங்கள் சொல்லும்போது ரொம்ப அசிங்கமா இருக்கும். ஆனா நல்லா சொல்லுறான், உன்னை பராமரித்தவர்களை நீ எப்படி தெரியுமா அரவணைக்கணும்? சீங்கிற வார்த்தையை நீ சொல்லிடக்கூடாது, அப்படி பராமரிக்கக்கூடிய தன்மை கொண்ட வரணும் அப்படின்னு நல்லா சொல்றான்னா அதான் கஷ்டம். பேசுறது ஈஸி இல்லையா? வா போ, வந்துச்சா போச்சா சாப்பிட்டுச்சா, யார தந்தையை பார்த்து மகன் சொல்லுவது, மகன் சொல்லுவது சாப்பிட்டுச்சா சாப்பிட்டுச்சா, நாடு மாடா பெற்றவங்க தானே இல்லையா? அவர்களை எப்படி பேசுறது? வா போ, வந்துச்சா போச்சு, எப்படி மரியாதை பேச்சுக்களை இன்னும் மோசமான பேசுறாங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது. பெற்றவர்களை வளர்த்தவர்களை அவர்களுக்கு உதாரணம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை எல்லாம் பார்த்தால் இவ்வளவு மோசமா பேசுவார்களா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சமுதாயத்தில் பெற்ற பிள்ளைகள் இருக்காங்க. அப்படி பேசக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட திருக்குர்ஆன் சொல்கிறது, பெற்றோர்களை நோக்கி நிச்சி என்ற ஒரு வார்த்தையை உடனே சொல்லிடாங்க, சொல்லவே கூடாது. ஏன் தெரியுமா? அவர்களுக்கு அவர்கள் உங்களை வந்து கடுமையான முறையில் உங்களை பராமரிச்சிருக்கிறாங்க. அதனால அவர்களுக்கும் பணிவு என்னும் சிலரை தாழ்த்திட்டாங்க. கோழி வந்து குட்டிகளை பாதுகாக்க அப்படி சிலரை தாழ்த்தி அரவணைக்கல, அந்த மாதிரி பணிவு என்னும் சிலரை பெறுவதற்காகவும் தாழ்த்தினாங்க. அவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கிறாங்க. அல்லாஹ் ஒரு நன்றி உணர்வு எப்படி வெளிவரும் என்று சொன்னால் வார்த்தை வழியாக, அது ஒழுங்கான வார்த்தை வழியாக அன்பினால் அவர்களை அரவணைக்க வேண்டும், நேச பிழைப்பினால் அவர்களை அரவணைக்க வேண்டும். பெற்றேன் பாரு, இது மாதிரி ஒரு பிள்ளையை, தங்கத்தை, வைரத்தை, வைரத்தை, இது மாதிரியான பிள்ளையை பெற்றதனால் எனக்கு ஏற்பட்ட சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உண்டான ஒரு சொல்லை அந்த பிள்ளைகள் நம்மை நோக்கி சொல்லக்கூடிய ஒரு பிள்ளைக்கு அந்த பிள்ளைகள் வரணும். நாம அந்த பிள்ளைகளை அப்படி வளர்க்க வேண்டக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்க சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 28வது அத்தியாயம் 55வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வீணானவற்றை அவர்கள் செய்யும் போது அதை அலட்சியம் செய்கின்றனர். தேவையில்லாத பேச்சுக்கள் வந்தால் அதை அலட்சியப்படுத்தி அதை பெருசாக எடுத்துக்கூடாது, எடுத்துக்கொள்ளக்கூடாது. எங்கள் செயல்கள் எங்களுக்கு, உங்கள் செயல்கள் உங்களுக்கு, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், அறிவியர்களை நாங்கள் விரும்ப மாட்டோம் என்று கூறுகிறாங்க. இடமா பேசுறாங்க, நண்பர்களாக இருக்கிறாங்க, பேச்சுக்கள் சரியில்லை, அந்த பேச்சை வச்சே வந்து நம்ம குணமாக்குறாங்க. அப்படி ஒரு நிலை இருந்தா நம்ம அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வர வேண்டியதான். சலாம் எதுவும் பயன்படுத்துறாங்க. சலாம் வந்து அருள் கேட்பதற்கும் பயன்படுகிறது, அவர்களுக்கு துஆ செய்வதற்கும் பயன்படுகிறது, நல்ல அவங்க வாழ்க்கை செம்மையாக இருக்கட்டும் என்பதற்கும் பயன்படுகிறது. அதே மாதிரி அறிஞர்களாக இருந்தா, மூடர்களாக இருந்தா அவருடைய பேச்சு சரியில்லை என்று சொன்னால் அஸ்ஸலாமு அலைக்கும் பாபாட்டு வர வேண்டியதான். அஸ்ஸலாமு அலைக்கும் தான் அது என்ன இது இருக்கிறது, போதும் கொடு அப்படிங்கிற அளவுக்கு அப்படி குர்ஆனுடைய கட்டளை. அப்ப அந்த பேச்சுக்கள்ல ரொம்ப கவனமாக நம்ம இருக்க வேண்டும் என்பதை நம்ம பார்க்கிறோம். அவர்கள் வீணானதை புறக்கணிப்பார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், வீணான விஷயமா அதை புறக்கணிக்கிறீங்க. அதே மாதிரி எல்லாம் சொல்றான், அவர்கள் பொய் சாட்சி கூற மாட்டார்கள், வீணானவற்றை கடக்கும் போது கண்ணியமான முறையில் நடந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. வீணான விஷயமா ஒரு விஷயம் இருக்குங்களேன், அது வந்து என்ன கண்ணியமாக இருக்கிற ஒரு தன்மையும் ஒரு பிரச்சனை. பைக்கில் போய்கிட்டு இருந்தோம், சண்டை மாதிரி வருது, நம்ம வந்து சொல்றோம், அழகிய சொல்றோம், எதிர்ப்பு உள்ளவங்க நம்ம கடுமையாக அசிங்கமாக பேச ஆரம்பிச்சாங்க. நம்ம வந்து அழகிய முறையும் வந்து வழிதான், சரி பாப்பா பாப்பா அப்படின்னு மாதிரி அழகான வீணான விட்டு அவர்கள் எழுதுவாங்க, அழகான முறையில் கடந்து விடுவார்கள். இது இறைமைக்காளருடைய பண்பு என்ற விஷயத்தை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ இது ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம பேச்சுக்கள் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்ம கூட வராது. சிலருடைய பேச்சுக்கள் வந்து நம்முடைய ஆள் மனதில் அப்படி தைத்துடும், உள்ளது அப்படியே உட்காந்துடும். சின்ன வயசுல உள்ள பாடம் நடத்தக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்துடைய பாட ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, அவங்க சொல்லி தர கட்டும் தந்த முறைகளாக இருந்தாலும் சரி, மரண தருவாய் நேரத்தில் வந்து ஞாபகம் அழகாக இருக்கிறாங்க, அவ்வளோ அழகாக பாடம் நடத்துவாங்க. அது நம்முடைய வாழ்க்கையை அப்படியே பாடம் நடத்து அப்படியே கிளாஸ் போட்டு அப்படி செஞ்சோம், அப்படி நம்முடைய வாழ்க்கையை அப்படி உருவாக்கும். பேச்சுக்கள் சாதாரண விஷயம் கிடையாது, கட்டி போடுவது பிள்ளைகளுடைய அந்த நபிகளாக சொன்னாங்க. அதாவது நீங்க வந்து குழந்தை இல்லையா, நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய மரணத்திற்கு பிறகும் நமக்கு பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு பிள்ளையை நம்ம பெற்றெடுத்தோம்னா அது பெரிய பாக்கியம். நம்ம மோத்தாயிட்டோம், நம்முடைய மோதுக்கு பிறகு பிள்ளை நம்மளை மறந்து போயிட்டான், அப்படி ஒரு நிலை இருந்துச்சு வைங்க, அது வந்து பாக்கியம் கிடையாது, அது வந்து படிக்கணும். நம்ம மோதுக்கு பிறகும் நம்ம பிள்ளைங்க செய்யலாம், நம்மளை நினைக்கலாம், நம்ம கவனித்து துவா செய்யலாம், அதுக்காக முயற்சி செய்யலாம்னு சொன்னா அது மிகப்பெரிய சதகத்துல் ஜாரியா, நிரந்தரமாக வரக்கூடிய நன்மையில் உள்ள ஒரு பாக்கியம் என்று அவர்கள் சொன்னார்கள். இப்போ இந்த மாதிரியான குழந்தைகளை வந்து மரணத்திற்கு பிறகும் நமக்காக துவா செய்யக்கூடிய ஒரு நிலை இருந்தால் அவர்கள் அதுக்கு அந்த மாதிரி உருவாக்கணும், அதுக்கு அந்த மாதிரி வளர்க்கணும். வார்த்தைகளை என்ன பாபா வந்தியா சாப்பிட்டியா போனியா அப்படின்னு அன்பினால், நேசத்தினால், பாசத்தினால், இணைப்பினால் அவர்களை கட்டி போடக்கூடிய ஒரு தன்மை நாம் வளர்ந்து கொள்ள வேண்டும் என்பது பேச்சினுடைய ஒரு ஒழுங்குகளில் உள்ள ஒரு விஷயம். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே 10 ஆண்டுகள் அளவுக்கு என்ன செஞ்சாங்கன்னா பணி செய்தார்கள். சின்ன வயசுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தன்மை எப்படி அப்படின்னு பார்த்தா, நம்மளை பத்தி தெரியாது, நம்ம கடவை கிட்ட சொல்லுவாங்க. இப்போ கடவை சொல்லுவாங்க, கடவை அவன் தான் வல்லு விடுவாங்க, அவ்வளவுதான். அவன் முழு அதான் சொல்லி திட்டுவான். அவன் யாருக்கு சொல்லுவாங்க, அவன் யோசிச்சுருவான். உங்க முதல் எப்படி அப்படின்னு ஐயோ வாய்ட்டு வரலாம் அப்படி பேசுவாரு, சிசிமா பேசுவாரு, இப்படிலாம் இருக்கீங்க எல்லாத்தையும் சொல்ல எல்லாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா பெரும்பாலும் மக்கள் எப்படி இருக்கிறாங்க, கடைக்கு ஒரு போகணும்,
வீட்டுக்கு ஒரு குணம், கல்விக்கு ஒரு குணம், நண்பர்களுக்கு ஒரு குணம், இப்படியே ஒவ்வொன்றுக்கும் ஒரு நிலை இருக்குல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குணம் எப்படி இருந்து பாருங்க. 10 ஆண்டுகள் பணி செய்த அவர்களிடத்துல ரசூலுல்லாஹ் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா, அவங்க ஏன் இதை செய்தா ஏன் இதை செய்யவில்லை என்று என்றைக்குமே என்னை கடிந்து கொண்டதே கிடையாது. அப்படி சொல்றாங்க அவங்க. ஒரு நாள் பேர் இல்லை என்ன கடிந்து கொண்டதே கிடையாது, கோபப்பட்டு பேசுனதே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு நம்ம அவங்க பணி செஞ்ச ஒரு பணியாளர் இடத்துல அவர் அழகான வார்த்தையினால் கட்டி போட்டு அவருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய நிலைமையை உருவாக்கிறாங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் வைத்து நாம் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய வியாபாரம், தொழில், இன்னும் பிற காரியங்கள்ல நாம செயல்படுத்தக்கூடிய செயல்பாடுகள்ல பேச்சுக்கள் ரொம்ப முக்கியமானது என்று கவனத்தில் வைத்து செயல்பட வேண்டும் என்று கூறி முதல் அவர்கள் நிறைவு செய்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதல் அமர்விலே நம்முடைய வாழ்க்கையில பேச்சுக்கள் எவ்வளவு பெரிய பயன் தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய திறமையாளர்களாக இருப்பாங்க, ஆனால் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு வந்து தோற்றுருவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா கடைசி பாடல ஃபெயிலான ஆளாக இருப்பாங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஜெயிச்சு போய்கிட்டே இருப்பாங்க. அங்கே என்ன நடக்குதுன்னா பேசலாம் இல்லையா, பேச்சுக்களை வச்சு தான் இருக்கிறாங்க தீர்மானிக்கிறாங்க. அப்போ அனுபவ பாடங்களில் ஒரு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லணும், எப்படி நடக்கணும் அப்படிங்கிற அனுபவங்கள் என்பது அது ஒரு பாடம் இல்லையா. இப்போ வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேச்சுக்கள் என்பது நமக்கு நன்மை தரக்கூடிய ஒரு காரியமாகவும் இருக்குது. இப்போ எப்படின்னு பார்க்கல ஒரு 10,000 ரூபா இருக்கும். இந்த 10,000 ரூபா வந்து நன்மையாக மாற முடியும். நம்மளால் மருமைக்கு உண்டான நன்மையா, வீட்டுக்கு உண்டான நன்மையா, நண்பனுக்கு உண்டான நன்மைகளாக இல்லை இன்னொரு காரியத்துக்கு உண்டான நன்மைகளாக 10,000 ரூபாயை போதைக்கு, தண்ணிக்கு, தீ பழக்கங்களுக்கு நல்லது எதுக்கு வேணாலும் 10,000 ரூபாய் எடுக்க முடியும், நம்ம உருவாக்க முடியும் இல்லையா. அப்போ ஒரு இறைநம்பிக்கையான கையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளாதாரம் தான் நன்மையுடைய ஒரு பொருளாதாரம் தான் இல்லையா. தொழுவும் அதுவும் நன்மையுடைய ஒரு பொருளாதாரம் தான். அதே மாதிரி ஹஜ் செய்யும் அதுவும் ஒரு நன்மையுடைய காரியம் தான் இல்லையா. அது நம்ம நல்ல வழியில் இருக்கிறோம். ஒரு நாள் நன்மை கிடைக்கும், ஹஜ் செஞ்சால் நன்மை கிடைக்கும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் நன்மை பொருளாதாரத்தை கொடுத்தா நன்மை கிடைக்கும் நினைக்கக்கூடிய நம்ம உள்ளதுக்குள்ள ஏராளமான சொற்கள் இருக்கிறது. நம்ம பாக்கெட்ல காசு தான் செலவு இருக்காது இல்லையா. எனக்கு மொத்த பேங்க் பேலன்ஸே ஒரு 50,000 வந்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க, உண்மை இல்லைங்கன்னு. ஆனால் ஒரு மொத்த நன்மையுடைய சொற்கள் எனக்கு ரொம்ப கம்மி தான் அப்படின்னு சொல்ல முடியுமா? எல்லாருமே சொற்கள் இருக்குல்ல, வார்த்தைகள் இருக்கலாங்க. அப்ப எல்லா இடத்தையும் பேசக்கூடிய அற்புதமான வார்த்தைகள் தன்னுடைய உள்ளத்துல இருக்குது. அது எப்போ நன்மையாக மாறும்னா எடுத்து சப்ளை பண்ணும்போது, சட்டி வந்து குடல இருந்துச்சுன்னா மக்களுடைய வயிறு நிறையாது, எடுத்து சப்ளை பண்ணும்போது வயிறு நிறையுமே. தர்மம் பண்ணும்போது நன்மைகள் வரல, பள்ளிவாசலுக்காக எடுத்து கொடுக்கும்போது கட்டமாக எழுதும்போது நன்மைகள் வரல. அது மாதிரி மனிதனுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை எடுத்து நம்ம சப்ளை பண்ணுறோம், எடுத்து நல்ல விஷயங்களுக்கு சொல்றோம். ரசூலுல்லாஹ் பற்றி சொல்றோம், குர்ஆன் பற்றி சொல்றோம், அருமையை பற்றி சொல்றோம், இன்னை வாழ்க்கையினுடைய உண்மை தத்துவத்தை பற்றி சொல்லுகிறோம், நாலு தர்மங்களை பற்றி பேசுகிறோம், நல்ல நண்பர்களை அரவணைக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை பேசுகிறோம் அப்படின்னு சொன்னா நன்மை வந்துகிட்டே இருக்குமா. இது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நல்ல வார்த்தைகள் இறைவனிடம் மேலோங்கி செல்கிறதாம். எப்படி ராக்கெட் விடுவாங்கல்ல, ராக்கெட் விட்டா என்ன செய்யும், மேலோங்கி போகும். இதை வேற வேற பொருளை பற்றி போட்டால் போய் பொது ஒரு கல்வி கூட போய் விடும், ராக்கெட் மேலோங்கி போதில்ல. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நல்ல வார்த்தைகள் இறைவனிடம் மேலோங்கி செல்கிறது, அதை நல்லறங்கள் உயர்த்துகிறது. அவனுடைய பேச்சியின் காரணமாக அல்லாஹ் அவருடைய தரஜாக்களை, அவருடைய மதிப்பை அல்லாஹ் உயர்த்துகிறான். ஒருவன் தன்னுடைய பேச்சினுடைய நன்மை தெரியாமல் நல்லதை பேசுகிறான், அவன் சொன்னதுக்காக தயாராகிறான். ஒருவன் பேச்சினுடைய தீமை பேச தெரியாமல் தீமையான வார்த்தைகளை பேசிவிடுகிறான், அதன் காரணமாக கிழக்குக்கும் மேற்குக்கும் உள்ள நரகத்தின் ஆளுகளை அவன் விடுவான் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சு என்பது முதன்மையானது என்று சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். ஆனால் நாம அதிகமாக நல்ல புறக்கூடிய வார்த்தைகளை பேசி ஈருலகத்தை மெட்டக்கூடிய இருக்க வேண்டும் என்று கூறி விடுத்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.